வணக்கம். மதுரையில் 11 வயது சிறுமி ஒருத்தங்க கொலை செய்யப்பட்டதாக புகார். உடற்கூறாய்வு செய்யும்போது அந்த குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு பிற்பாடு கொலை செய்யப்பட்டதாக கண்டறியப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அந்த குழந்தையோட தாயார் உயிரோடு இல்லை, தந்தை வேறொரு திருமணம் பண்ணிடுறதா தகவல். பெரியப்பா பெரியம்மா இவங்க மேற்பார்வையில் வளர்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போ இந்த வழக்கில் பெரியப்பாவும் பெரியம்மாவுமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் ஒரு சில தகவல்களை பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு இருக்குது. அதில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குழந்தை 2 பெற்றோரில் யாராவது ஒரு பெற்றோரை இழந்து விட்டாலே இவர்களுக்கு தகவல் வரணும் அந்த குழந்தைகளை பாதுகாப்பது பற்றி. அப்படின்னா இந்த மாதிரியான குற்றங்களை நம்ம தடுக்கலாம். ரெண்டாவது, இந்த சிறார் நீதி குழந்தைகள் நலன் மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 பாதுகாப்பு மற்றும் நலன் தேவைப்படும் குழந்தைகள்னு ஒரு பெரிய பிரிவு இருக்குது. அந்த விழிப்புணர்வை 108 பிரிவு 108 படி இவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே சட்டப்படி கடமை. அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது இந்த குழந்தைகள் சம்பந்தமான தகவல்கள் வரும்போது முன்னெச்சரிக்கையாக இந்த மாதிரியான குற்றங்கள் நடப்பதை தடுக்கலாம். மேலும் இந்த வழக்கு விரைவாக காவல் புலனாய்வு முடியணும், நீதிமன்ற விசாரணை விரைவாக முடிக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். நன்றி.